எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன அரைக்க போறோம்னா இட்லி பொடி அரைக்க போறோம். தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம் வாங்க. கடலைப்பருப்பு 1 கப்பு, 3 டீஸ்பூன் வேர்கடலை, 2 டீஸ்பூன் எள்ளு, 3 ஸ்பூன் உளுந்து, கட்டி பெருங்காயம், 12 பூண்டு பல்லு வச்சிருக்கிறேன். ஒரு 12 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுக்கிறேன். உப்பு தேவையான அளவு. இட்லி பொடிக்கு இவ்வளவுதான். அவ்வளோ டேஸ்டா இருக்கும். இதை அரைச்சு நம்ம எடுத்து சாப்பிட்டோம்னா ரெடி பண்ணிக்கிட்டோம். அடுப்பு பற்ற வச்சுக்க போறோம். வச்சுட்டு கடாய் வைக்க போறோம். கடாய் ஐ சூடுல எப்பவுமே வைக்காதீங்க. மிதமான சூடு தான். கடலை பருப்பு போட்டு லைட்டா வருங்க. எது பருப்பு வறுத்தாலும் ரொம்ப தீய வறுக்கக்கூடாது. நம்ம வறுக்க சொல்லி அந்த மனம் வந்துடும். கடலை பருப்பு லைட்டா வறுத்து எடுத்துக்கிறோம். அதே இதுல 3 ஸ்பூன் உளுந்து போட்டு அதையும் வறுத்துக்கிறோம். உளுந்தும் பாருங்க, நான் வறுக்க சொல்லவே அந்த கலர் சேஞ்சு தெரியும். 2 ஸ்பூன் எள்ளு நம்மளுக்கு போட்டாலே பொரியும் படபடன்னு. அது முடிஞ்சு போச்சு. அதையும் எடுத்து கொத்திக்கிறோம். வேர்களையும் ஒரு 2 ஸ்பூன் தான் போட்டுக்கிறேன். அதையும் வறுத்து எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ ஒரு சொட்டு நான் எண்ணெய் விடுறேன். கோல்டு வினரு. கட்டி பெருங்காயம் பொரிச்சு எடுத்துக்கணும். அதுல போட்டு அது பொரிஞ்சாதான் டேஸ்ட். அதையே பொரிச்சு எடுத்துக்கிறோம். அந்த எண்ணெயிலே ஒரு 12 பல்லு பூண்டு தட்டி வச்சிருக்கிற அம்மா அதை போட்டு வறுத்துக்கிறோம். பூண்டு வறுத்தாதான் டேஸ்ட். அப்படியே கொஞ்சம் லைட்டா கலர் மாறுது பாருங்க, பொன்னிறமா மாற சொல்ல எடுத்துக்கணும். காஞ்ச மிளகா ஒரு 12. அவ்வளவுதாங்க, இட்லி பொடி ரெடி ஆயிடுச்சு. பார்க்க சொல்ல கலர்ஃபுல்லா இருக்கும், டேஸ்டா இருக்கும். நம்ம எள்ளெல்லாம் சேர்த்தனால போட்டு நம்ம மிக்சியில போட்டு அரைக்க போறோம். இது இட்லி பொடி நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா டக்குன்னு நம்ம எங்க போக வேண்டாம். நம்ம வீட்டுல இருக்கிற இட்லி பொடி எடுத்து வச்சு சாப்பிட்டுக்கலாம். ரெடி ஆயிடுச்சு. பார்க்கறதுக்கே கலர்ஃபுல்லா இருக்கு. நீங்களும் வீட்டுல செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்து கமெண்ட் பண்ணுங்க. நன்றி. அடுத்த வீடியோல சந்திப்போம்.